ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம விஜய் வந்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜேஸ்வரி தான் அப்படின்றத அவங்க பெரியம்மா மூலியமாக தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னா அன்னபூர்ணியம்மா வந்துக்கிட்டு அடிக்கடி இந்த ராஜேஸ்வரி வந்து மல்லிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவள் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ஆயிரா. அப்புறம் வீட்டில் நடக்கிற எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அவள் பண்ணுறது, அவள் பேசுகிறது எல்லாமே புதுசாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த ராஜேஸ்வரி தான். அவளை சும்மாவே விடக்கூடாது தம்பி, அவளை சும்மாவே விடக்கூடாது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கா. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மல்லியும் நீங்களும் ஒன்றா வாழ்கிறத கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அந்த கஷ்டப்பட போகிறீங்க. அதனால் நான் சொல்கிறத கேளுங்க. அவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை நீங்களே வந்து காப்பாற்றிக்க முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட போகிறீங்க. இப்போ வந்து ராஜேஸ்வரியை பார்க்கறதுக்காக நேராக போகிறாரு. வீட்டில் அங்கே இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கே போயிருப்பான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு போய் பார்க்குறாங்க. அந்த கம்பெனிலும் இல்லை. அவளுக்குன்னா ஒரு கம்பெனியாக இருக்குது, ஊர் ஃபுல்லாக கம்பெனி இருக்குது. அதனால் அவள் எங்கே இருக்கானே தெரியல. அதுக்கப்புறம் கடைசியாக இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தான் அவள் இருக்கா. அதுக்கப்புறமா கம்பெனியில் எல்லா வேலையும் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. எல்லோரையும் வேலை வாங்கிட்டு சந்தோஷமாக நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்தால் விஜயை பார்த்து, இவன் எதுக்காக இங்கே வரான், இவனை வெளியே தள்ளுங்க செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி தள்ள போகிறாங்க. டேய் ஒழுங்கு வரையே நவுந்துரு, இல்லைன்னு வச்சுக்க அவனை மிஷினில் தள்ளி விட்ருவான். அதுக்கப்புறம் உயிருக்கே கேரண்டி இல்லை, போயிடு அப்படிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருறாங்க. அதுக்கப்புறமா என்னதான் உனக்கு பிரச்சனை, எதுக்காக வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னதும், ஏன்டி உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, என் குடும்பத்தை வந்து குலைக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம், உன்னை யார் முதல்ல எங்கள் ஃபேமிலிக்கிட்ட பேச சொன்னது, எங்கள் ஃபேமிலியை பிரிக்கிறது தான் உன்னோட வேலையா, உனக்கு தான் சொத்து பத்து எல்லாம் கெச்சிச்சு இல்லை, எதுக்காக வந்து மறுபடியும் நெய் நச்சரிச்சுங்கிற, உனக்கெல்லாம் சூடு சொரணை வெக்கம் மானம் எதுவுமே இல்லை, இதுக்கு மேலே எங்கள் வாழ்க்கையில் குறுக்க வந்தேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உனக்கு கழுத்தை நெரிச்சு கொள்றத கூட நான் தயங்கவே மாட்டேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்றாங்க. என்னடா இது புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடிச்சிச்சு, ஏன்டா டே இத்தனை நாளாக என் பேச்சை கேட்டு என் பின்னாடி நாய் மாதிரி அக்கா அக்கான்னு சுற்றிட்டு இருந்தா, அப்போல்லாம் உனக்கு அறிவு வரல, இப்போ என்னடா வந்துச்சு, உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டாடுறியா, உன் பொண்டாட்டியை பேச்சு கேட்டிருந்தேன்னா இந்த சொத்து பற்றி எல்லாத்தையும் அப்பே நீ பத்திரமா வச்சுருந்துப்ப, அதை விட்டுட்டு இப்போ தேவையெல்லாம் முழிக்கிற பார்த்தியா, இந்த மாதிரி முழிச்சு இருந்துக்க மாட்டேன், எதுக்காக இப்போ ஓவராக பேசிங்கிற, ஓ இப்போ ஞானம் வந்துச்சா, இந்த ஞானம் இப்போல்லாம் வந்துருக்கூடாது, ரொம்ப நாளைக்கு முன்னே வந்திருக்கணும், இப்போ வந்தது ரொம்ப டூ லேட், அதனால் இப்போ ரொம்ப பந்தாலாம் காட்டாது சரியா, உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பினீர் அப்படின்னு வந்தோம், உன்னை இப்படியே விட்டா தான் இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பேன், உன்னை என்ன பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த ராடை எடுத்து புள்ளி 4 வைக்கிறாங்க. அப்படியே அங்கங்கே தடியாக எழுதுக்குது, ரத்தம் ஒரு பக்கம் கொட்டுன்னு கொட்டுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் விஜயை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா விஜய் வந்து, நீ இப்போ என்னை தள்ளி விட்டுன்னு மட்டும் கொஞ்சம் கூட சந்தோஷப்படாத, இன்னொரு டைம் நான் வருவேன், அப்போ உன் உயிர் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது, ஏன்னா அதை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதை விட்டு போயிடுறாரு. அடுத்த முறை நான் வர்றப்ப இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிற, இல்லைன்னு வச்சுக்கோயேன் எல்லாத்துக்கும் சேர்த்து நீ அனுபவிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் போய் அங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் ராஜேஸ்வரி தான் எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நீ இப்படி நடந்துக்கிறது எல்லாமே உனக்கே தப்பாக தெரியலையா, நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணுறது நம்ம மட்டும்தான், நான் என்ன நினைக்கிறேன் நீ என்கிட்டயே கேட்கலாமே, அதை விட்டுட்டு அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்ம பிரிஞ்சிடலாம் நீயே நினைக்கிறது இதெல்லாம் நல்லாவா இருக்குது சொல்லு. இப்போ நம்ம குடும்பத்து விஷயத்தை வந்து நம்ம மட்டும்தான் இது பண்ண வச்சுக்க, அதை விட்டுட்டு மற்றவங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுறது, அவங்கக்கிட்ட போய் அறிவுரை கேட்குறது இதெல்லாம் நல்லாவா இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா உங்ககிட்ட சொல்கிறேன், அதுதான் ஒரு நல்ல குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் அழகே தவிர மற்றபடி அவங்க சொல்கிறதுனால நீங்கள் பிரிஞ்சிருவோம், அவங்க சொல்கிறதுனால நம்ம நல்லா இருக்க மாட்டோம், இப்படியெல்லாம் சொல்கிறதுனால வாய்ப்பேச்சு தான் வந்து வளருமே தவிர வேறு எதுவுமே இருக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் கஷ்டம் அப்படின்ற ஒன்று மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்குமே தவிர சந்தோஷம் அப்படின்றத நம்ம எங்கேயோ விட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அதை விட்டு நம்ம தூரம் வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அதை பிடிக்க போனால் அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காது. அது நம்மளை வந்து வச்சிருக்க வரையும் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்மளே அதை கைவிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தேடி பிடிச்சாலும் அந்த சந்தோஷம் நிம்மதி அப்படின்றது நம்ம கிட்ட கூட வராது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலேயும் அந்த ராஜேஸ்வரி தான் பெரிய ஆள், அவள் சொல்கிறத தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ஆடிந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது. அதுக்கப்புறம் அடுத்தவங்க கைப்புள்ளியாக தான் நம்ம இருக்க போகிறோமே தவிர நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவும் போகிறதில்ல, நம்ம வாழ்க்கை சந்தோஷமாகவும் இருக்க போகிறதில்ல. இதை நீ புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இதை விட்டு நீ புரிஞ்சுக்கல, அதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீயும் சந்தோஷமாக இருக்க முடியாது, அதை நினச்சி நானும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு நிம்மதி இல்லாமல் இருந்தால் நம்ம பொண்ணு மட்டும் சந்தோஷமாக இருப்பாளா, அவளும் சந்தோஷமாக இருக்க மாட்டாள். அதுக்கப்புறம் நம்ம குடும்பமே சீரழிஞ்சு போயிடும். அதை மட்டும் ஒழுங்கு மரியாதையாக புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையாக வாழ பழகு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.